ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர் ஒரு கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஷேர் பற்றி கேட்டிருந்தார். இது ஏறுமா அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தது. கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா ஹோல்டிங் கம்பெனி ஆஃப் கோத்ரேஜ் குரூப். இவங்கள்ட்ட நிறையா பிஸ்னஸ் இருக்குது. கோத்ரேஜ் அக்ரவேட், கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸில் இருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் 36,000 கோடி. கரண்ட் ப்ரைஸ் 1096 ரூபா இருக்குது. 52 வீக் ஹையான 1300 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸ்டாக்கோட PE 37.6, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 10.8%. இப்போது ஒரு நல்ல இறக்கத்தில் கிடைக்கிது. மேபி இன்னும் கொஞ்சம் இறங்கிட்டு அதுக்கப்புறம் ரிவர்சல் எடுக்கலாம். ரிவர்சல் எடுக்கும்போது ஏற வாய்ப்பு இருக்குது. ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் இன்க்ரீஸ்டு பை 3.91% ஓவர் லாஸ்ட் குவார்ட்டர் தான் ப்ராஸ். இதோட கான்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டாக் இஸ் ட்ரேடிங் அட் 3.63 times புக் வேல்யூ. டிவிடெண்ட் எதுவும் பெருசாக இது கொடுக்குறதில்ல. புவர் சேல்ஸ் க்ரோத், அப்புறம் லோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 7.64% லாஸ்ட் 3 years. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் பார்த்திங்கன்னா சேல்ஸ் 4,400 கோடியிலேருந்து 5,700 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் 400 கோடி பக்கம் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் செக்மெண்ட்டில் நெட் ப்ராஃபிட் 469 கோடியிலேருந்து 1,800 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ரொமோட்டர்ஸ் கிட்டக்க 69%, FIS 6%, DIS 2%. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் 87,000 இருக்காங்க. இது கொஞ்சம் ரிவர்சல் எடுக்க டைம் எடுக்கும். ரிவர்சல் எடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு 1,200 ரூபா பக்கம் போக வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் 1,250 ரூபா வரைக்கும் போகும். ஆனால் ரொம்ப ஸ்லோ மூவிங் ஸ்டாக்கு, பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதோட கொஞ்சம் உங்களுக்கு மற்ற ஸ்டாக்ஸ்லாம் கூட கன்சிடர் பண்ணலாம். நல்லா ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. பட் இதில் கொஞ்சம் பொறுமை வேணும். பொறுமை இருக்குங்கிறவங்க கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம்.